ஆர்கானிக் நூடுல்ஸ், ஆர்கானிக் குக்கீஸ், ஆர்கானிக் பாஸ்தா, ஆர்கானிக் ஐஸ்கிரீம். சிறுதானியமாக இருந்தாலும் சரி, பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி, நம்ம பாஸ்தாவை கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 120 டிகிரி டெம்பரேச்சரில் அதை கொட்டுற தண்ணி வந்து 120 டிகிரி டெம்பரேச்சரில் அந்த மாவு மேலே, ஆர்கானிக் மாவு மேலே கொட்டும். ஒரு மிஷின் வச்சுருக்காங்க, கொட்டும். அதை பிழிஞ்சு நூடுல்ஸாக கன்வெர்ட் பண்ணும். அந்த நூடுல்ஸை பேக்கெட் பண்ணிவிடுவாங்க. அப்போது தான், இயற்கை, சமுதாயம், இந்த 3 முக்கோணம் இருக்குது இல்லைங்களா, 3லையுமே இந்த நூடுல்ஸ் அடிவாங்குது. நீங்கள் எப்படி அடிவாங்குதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆர்கானிக் நூடுல்ஸ் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க, 120 டிகிரி டெம்பரேச்சரில் அந்த சிறுதானிய மாவு வந்து வேகும், ஃபஸ்ட்டு தடவை வேகும், அப்போவே அவுட்டு, அது வேறு டெட் பாடி. சரி, அதுலேருந்து நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரீங்க. கொண்டு வரதுக்கு முன்னாடி அது ஒரு பிளாஸ்டிக் ரேஃபர் கவர் பண்ணி உங்களுக்கு தராங்க, அந்த மாய்ஸ்சர் போகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு ஆர்கானிக் ஷாப்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அடுப்பில் வைக்கிறீங்க, அந்த நூடுல்ஸை போட்டு வேக வைக்கிறீங்க, அதை வடிச்சிடுறீங்க. ஸோ 120 டிகிரி டெம்பரேச்சரில் ஆல்ரெடி இது குக் ஆகிடுச்சு, அந்த மாவு குக் ஆகிடுச்சு. நீங்கள் மறுபடியும் அதை ஸ்டீம் பண்ணுறீங்க. அது எந்த டிகிரி டெம்பரேச்சரில் இருக்கும், உங்களோட அடுப்பு என்ன டிகிரி டெம்பரேச்சரில் கொதிக்குதோ அது ஸ்டீம் ஆகுதா, அது மறுபடியும் தண்ணி ஊற்றி கோல்டு வாட்டர் போட்டு அதை வாஷ் பண்ணி மறுபடியும் வடிகட்டுவீங்க. மறுபடியும் கடாயை வச்சு தக்காளி, வெங்காயம், பூண்டு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி மறுபடியும் அந்த நூடுல்ஸை கொண்டு போய் கொட்டுவீங்க. இதை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து எப்படி பிரிக்கும், நம்மளுடைய சலைவா எப்படி அதை பிரிக்கும்? முதல்ல கேட் பாஸே நம்மளோட சலைவா தான். இதை நம்ம இந்த நல்லதுன்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம், இதுலலாம் பாஸ் மார்க் வாங்கியிருக்கா? இது நான் ஒரு நூடுல்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன்.